லிங்க் யூஸ் பண்ணி ரீஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஷோ இன்ஜின் இன்னோட ஸ்டேட்டஸை எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப ஜீரோ லாக் ஸ்டட்ஸ் அப்படின்னா இந்த லாக்ஸ் இல்லை, ஜீரோ லாக், நோ ரோ லெவல் லாக்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த செமாஃபோர்ல பாத்தீங்கன்னா ஆர்டபிள்யூன்னு இருக்குல்ல, அது ரீட் லாக்ஸ். ஆர்டபிள்யூ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரைட் லாக்ஸ். ஓஎஸ் வெயிட்ஸ் அப்படின்னா யாருமே, அது வந்து ஜீரோன்னு இருக்குன்னா நோ ஒன் வெயிட்டிங் ஃபார் லாக்ஸ். இதை வந்து இப்படிதான் நம்ம வந்து படிப்போம். அந்த அவுட்புட்டை, எந்த அவுட்புட்டை, ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத, இதோட ரிசல்ட்டை நம்ம இப்படிதான் படிக்கணும். இதுல டெட்லாக்கும் இருக்கும். லேட்டஸ்ட் டிடெக்டட் டெட்லாக் அப்படின்னு சொல்லி அதுல வந்து என்ன இருக்குதோ அந்த இதனால இது டெட்லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். அப்புறம் ஏதாவது ப்ரெஷர் இருக்கா, எவ்வளவு கொரி இன்னோடிபி உங்களோட ஸ்டோரேஜ் இன்ஜின்ல இருக்கு, எவ்வளவு கியூல இருக்கு கொரி, எவ்வளவு ரீடு வியூ இன்னோடிபில ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லும். இது என்னோட லேப்டாப்புங்கிறதுனால எல்லாம் 0 இருக்கு. எந்த கொரியும் ஓடல, எந்த கொரியும் லாக் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஆனா கம்பெனில அப்படி எல்லாம் வராது. கம்பெனில நிறைய நம்பரை காமிக்கும். லாக்ஸ் எப்பயாவது வரும், டேபிள் லாக்ஸ், லாக் வெயிட்ஸ், இந்த டெட் லாக்ஸ் எப்பயாவது வரும். இது ஒருவேளை லாக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ட்ரி கொஸ்டின். எப்படி ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ்ல லாக் பார்ப்பீங்க, இல்ல லாக் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ் போய் டிரான்சாக்ஷன் பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர்ல லாக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்ததுனாவே லாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க எத்தனை ரோ லாக்ஸ், 5. ஆக்டிவ் டிரான்சாக்ஷன், ஹோல்டிங் லாக்ஸ், அதர் செஷன்ஸ் ஆர் வெயிட்டிங். ஜஸ்ட் ஒரு ஜோக் மாதிரி. லாக்கே இல்லை அப்படின்னா டிபிஏக்கு வந்து ஸ்மைல் இருக்கும். ஒரு லாக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இஷ்யூ இருக்குது, அதை சரி பண்ணணும். இப்போ அவருக்கு ஒர்க் இருக்குல்ல, லாக் லீவ்ஸ் இன் த டிரான்சாக்ஷன் செக்ஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால டிரான்சாக்ஷன் பார்த்தோம்ல, அந்த செக்ஷன்ல தான் லாக் லீவ் பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை மாதிரி தான். ஒய் டிட் த டிரான்சாக்ஷன் பிரேக்கப், ஏன்னா அது கமிட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக. ஏன் பிரேக்கப் ஆனது அப்படின்னா கமிட் ஆகாம இருக்கிறதுனால அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம லாஸ்டா நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒண்ணு எல்லாமே சக்சஸ் ஆகும், இல்ல ஃபெயில் ஆகும். ஆல் இல்லைன்னா நத்திங். ஒண்ணு எல்லாம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. லாக்குங்கிறது கண்ட்ரோல் கன்கரன்சி. அட் டைம்ல நிறைய பேர் உள்ள வந்து ஒரே டேட்டாவை பார்க்கும் பொழுது கரெக்டான டேட்டாவை அவங்களுக்கு காமிக்கணும். அப்படிங்கிறப்ப கன்கரன்சி கண்ட்ரோலை லாக் மூலமா தான் நம்ம ஏற்படுத்தி காமிப்போம். இது பார்க்கலாமா எப்படின்னு? இப்போ ஷேர்டு ஃப்ரம், இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் பச்சை கலர்ல மாத்தினேன்னு. காப்பி ஆகலையா? இந்த டிஃபரன்சியேஷன் காமிக்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னால நம்ம இன்னொரு கனெக்ஷன் ஒன்று ரன் பண்ணிக்குவோம். இங்க HDSQL செஷன் மேனேஜர்ல போயிட்டு அட்மின் ஒன்று இருக்குல்ல, அதுல ஒரு கனெக்ஷன் உள்ள போய்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுலயும் ஒரு லான்ச் கமாண்ட் லைன் போய்க்கிறேன். சாரி, இதே கலர்ல வருதா? ஓகே, இது மாத்திக்கலாம் கலர். ப்ளூ ஓகே தானே? ஓகே, இது வந்து டிஎம்டி அண்டர் ஸ்கோர். எப்படி பாப்பீங்கன்னா ஸ்லாஷ் எஸ் போட்டீங்கன்னா எந்த யூசர்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். எந்த யூசர் அட் அந்த சர்வர் நேம். டிஎம்டி ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஊதா. அதே பச்சை கலர் வந்து டிஎம்டி ஒன்னு, சாரி டிஎம்டி அண்டர் ஸ்கோர் அட்மின் யூசரா.
ஏன் 2 யூசரை கனெக்ட் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு வித்தியாசத்தை புரிய வைக்கிறதுக்காக, லாக் புரிஞ்சுக்கிறதுக்காக. டிஎம்டி அண்டர் ஸ்கோர் அட்மின் யூசர் வழியா லாகின் பண்ணிருக்கிறதுல இதை நான் ரன் பண்ண போறேன். நல்லா பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ், லாக் இன், ஷேர் மோட். இங்க நான் என்ன பண்ண போறேன், அந்த டேபிள போயிட்டு செலக்ட் பண்றேன். சரி, அதுக்கு முன்னால டேட்டாபேஸ் கொடுக்கணும்ல. டேட்டாபேஸ் ஞாபகம் இருக்கா? DM கிளாஸ் 12 DB1 கரெக்டா? கிளாஸ் 12 DB1 select star from accounts. டேட்டா வருதுல்ல. நான் என்ன பண்றேன், update accounts. சரி, balance equal to 6000 where account ID equal to 1. சரி, கூடாது ஆகுது. லாக்இன் ஷேர் மோட் தான் ரன் பண்ணிடுறேன். 4500 4000 7500 4500 4000 7500. others can read, no update allow பண்ணுது. சில விடக்கூடாது. $4500 select star from font. $6000 அப்டேட் ஆகுது. அப்டேட் நான் இது பாக்குறேன் என்னன்ட்டு. ஏதோ ஒரு செட்டிங்ஸ் எது மாதிரி கிடக்கணும் தெரியல. இப்ப எக்ஸ்க்ளூசிவ் லாக் பாத்தீங்கன்னு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்டேட் இப்படி நான் கொடுத்துட்டேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்டேட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா only one session can modify, ஒரே செஷன் ரைட் செய்யலாம். இப்போ அப்டேட் அக்கௌண்ட் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 6500 வேர் அக்கௌண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 3. இத நான் இங்கே ரன் பண்றேன். இது டிஎம்டி அண்டர் ஸ்கோர் அட்மின் ஒன்று, இது டிஎம்டி அண்டர் ஸ்கோர் அட்மின் ஒன்று தானே? அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ, எனக்கு டவுட்டா இருக்கு. டிஎம்டி அட்மின் தானே, ஒண்ணு கிடையாதுல்ல. அப்டேட் அக்கௌண்ட்ஸ் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 6000 where account underscore ID equal to 3. இப்போ நான் இது ரன் பண்ண போறேன். சேஞ்ச் ஆயிடுச்சு.
சேஞ்ச் ஆகுது. இங்க 6500, இங்க 6000. எது நமக்கு ஸ்டாப் பண்ண? Select start from accounts. One session can modify ஒரே session. Select start from update கொடுக்கலாம். ஓகே, புரியுதா? இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்படி நான் கொடுத்துட்டேன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு இங்க பாருங்க, இங்க வந்து நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் அக்கௌண்ட்ஸ் இல்ல, அதே வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ கொடுத்தா இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் செஞ்சு பார்க்குறப்ப வந்துச்சு. இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் லாக்இன் ஷேர் மோட் அப்படின்னா சேஃபா ரீட் பண்றது. ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கமிட், இது சேஃபா அப்டேட் பண்றது. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் நான் டீட்டெயிலா நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் எங்க தப்பு நடந்துச்சு. இந்த ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ் எப்படி பார்ப்போம்னா, சரி, ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ் வருதுல அவுட்புட் ஸ்டேட்டஸ்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க, ஒரு நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ போயிட்டு நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால 0 queries 00 எல்லாமே பெருசா டிரான்சாக்ஷன் ஓடல, இந்த மாதிரி தான் சொல்லுது. நார்மலா லாக்ஸ், டெட் லாக்கு அனைத்து வாரம் இங்க பாருங்க எல்லாமே 000 வருது பாருங்க. கம்பெனில அப்படி எல்லாம் வராது. 1 2 ஏதோ ஒரு நம்பர்ஸ் வரும். லாக் இருந்துச்சுன்னா லாக் வரும், டெட் லாக் இருந்தா டெட் லாக் வரும். இதுல பாருங்க எவ்வளவு பேக்ரவுண்ட் த்ரெட், செமாஃபோர்ஸ், டிரான்சாக்ஷன், ஃபைல் ஐஓ, இன்சர்ட் பஃபர். இதுதான் நீங்க வந்து டெட் லாக் லாக் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. ஏற்கனவே பார்த்ததுதான் அது. இந்த ஷோ இன்ஜின் பேசிக் ஸ்டேட்டஸ் அந்த ரிசல்ட்ஸ் இருக்கு.
இப்போ டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் யூ ஆர் அட் அன் ஐஸ்கிரீம் ஷாப். த ஷாப் கீப்பர் ஹேஸ் ஏ ஸ்பெஷல் ரூல். when a கஸ்டமர் பைஸ் ஐஸ்கிரீம், ரெண்டு திங்ஸ் நடக்கலாம். ஒன்னா நடக்கலாம், இல்ல எதுவுமே நடக்கலாம். என்னன்னா, Ram wants to buy an ice cream, one with chocolate toppings. The shopkeeper says, I will start the transaction now. ஐஸ்கிரீம் எடுப்பாரு, போன்ல ஃப்ரீசர்ல இருந்து சாக்லேட் டாப்பிங்ஸை மேல வைப்பாரு. கடைசியா கமிட்டுங்கிறது ராம்கிட்ட கொடுத்து டன் யுவர் ஐஸ்கிரீம் இஸ் யுவர்ஸ்னு கொடுத்துருவாரு. ஒருவேளை இஃப் சம்திங் கோஸ் ராங், இப்ப ஷாப்கீப்பர் வந்து கோனை எடுக்கிறப்ப இந்த பவர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஃப்ரீசர் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாரு, ஐஸ்கிரீம் கோனை எடுப்பாரு, டாப்பிங் ஆட் பண்ணுவாரு, பட் நோட்டீஸ் த கோன் இஸ் புரோக்கன். இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த புரோக்கனை வந்து திருப்பி வச்சுட்டு, சாரி லெட் மீ ஸ்டார்ட் ஓவர் வித் எ ஃப்ரெஷ் கோன், ரோல் பேக் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாரு. எவ்ரி திங் கோஸ் பேக் டு ஹவ் இட் வாஸ் பிஃபோர். அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அதே மாதிரி போயிட்டு இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, அந்த கதையில ensures that either everything happens perfectly or nothing happens at all. இந்த பாதி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கதையே இருக்காது. ஒண்ணு எல்லாமே நடந்திருக்கும், இல்ல அப்படின்னா எல்லாமே நடக்காம இருக்கும். இது இந்த கதை கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஐஸ்கிரீம் ஷாப் கதை. இப்ப லைப்ரரி பாத்தீங்கன்னா, இமேஜின் a library where books are precious. Librarian uses locks to make sure nobody ruins the books. லைப்ரரியில வந்து புத்தகம்லாம் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து யாரும் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக லாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரெண்டு ஃப்ரெண்டு பிரியா அண்ட் அனன்யா want to read the same book about animals. அனிமல் சம்பந்தமான புக்ஸை படிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. பிரியா வந்து ஃபர்ஸ்ட் புக் எடுத்துறாங்க. லைப்ரரியன் ஒரு ரீட் லாக் போட்டாரு. திஸ் புக் இஸ் லாக்ட் ஃபார் ரீடிங்னு. பிரியா படிக்க முடியும், அனன்யாவும் படிக்க முடியும், பட் யாருமே எழுதவோ கிளிக்கவோ முடியாது அந்த புக்கை. ரெண்டு பேருமே படிக்க முடியும். இப்போ ரைட் லாக் போட்டோம்னா ரவி நீட்ஸ் டு ரைட் நோட்ஸ் இன் ஸ்பெஷல் நோட் புக். இப்போ லைப்ரரியன் என்ன பண்ணுவாரு, ஒரு ரைட் லாக் போட்டாருன்னா அந்த நோட் புக் வந்து எழுதுறதுக்கு மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரவி வந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. ரவி ரைட்ஸ் த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வித்தவுட் எனி ஒன் டிஸ்டர்பிங் ஹிம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவரால் எழுத முடியும் எப்ப ரைட் லாக் இருக்கும் பொழுது. அவர் முடிச்ச பிறகு ரிட்டர்ன் த புக் அண்ட் லாக் ஓப்பன்ஸ். அடுத்தது டேபிள் லாக். இப்ப லைப்ரரியன் வந்து மொத்த புக் ஷெல்ஃபே, ஒரு புக்கை லாக் பண்ணியிருந்தாருல, ரீடுக்கோ இல்ல ரைட்டுக்கோ, இப்போ வந்து மொத்த புக் ஷெல்ஃபுமே லாக் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யாருமே புக்கை படிக்க கூடாது, யாருமே எழுதக்கூடாது, எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் லாக் வந்து திறக்கிற வரையும். இது மாதிரி நடக்காது. இப்ப யாரோ ஒருத்தங்க ஒரு புக்கை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, அவங்க மொத்த செல்ஃபையும் ஓப்பன் பண்ற வரையும் காத்திருக்கணும். இதுல என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் மூலமா தான் நீங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றீங்க. ரீட் லாக் என்ன பண்ணுது, லெட் மெனி பீப்புள், எல்லாரையுமே படிக்க விடுது சேஃபா. ரைட் லாக் என்ன பண்ணுது, ஒருத்தரை மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ்ல எழுத விடுது. டேபிள் லாக்ங்கிறது மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுது. இது கோத்ரூ பண்ணிக்கிங்க கதை. ஐஸ்கிரீம் ஷாப் கதையும் இந்த லைப்ரரி கதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து என்னென்ன டீகோட் பண்ணிட்டு நான் சொல்றேன் எதனால அது இதாகுது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ஒரு லாக் எப்படி செய்யறது அப்படிங்கிறது. How to generate lock in MySQL from the scratch. ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். பேரு லாக் டெமோ. அதுல பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இது பண்றேன். லாக் டெமோங்கிற பேர்லயே வச்சிருக்கேன் ஏற்கனவே டிவி, அதான் பிரச்சனை. லாக் டெமோ 1, லாக் டெமோ 1. கிரியேட் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதே டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். டேபிள் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு 2 ரோஸ். இப்ப ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், அங்க பணம் அப்டேட் ஆகும்.
இப்போ லாக் புரிய வைக்கிறதுக்கு மணி எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட். இப்போ செஷன் ஏ யூசர் 1, எனக்கு தெரிஞ்ச அம்மா அங்க ஃபேஸ் பண்ணது வந்து இங்க புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். செஷன் ஏ வந்து யூசர் 1, செஷன் பி யூசர் 2. நம்மளோட கிரீன் வந்து யூசர் 1 நினைச்சிங்க, ப்ளூ விண்டோ வந்து யூசர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோ லாக் டெமோ பார்க்க போறோம். செஷன் ஏ வந்து டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றாரு, ரோவை லாக் பண்றாரு. ஓகேவா? நல்லா பாருங்க. இந்த டிபிஏ நான் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன், இங்க கிரீன் லைன். ஓகேவா? ரெண்டுலயுமே லாக் டெமோ 1ல தான் இருக்கிறேன், ப்ளூவும் கிரீன். ஓகேவா? இப்போ செஷன் 1ங்கிறது கிரீனு, செஷன் 2ங்கிறது ப்ளூ. இப்போ செஷன் 1ல போயிட்டு நான் இதை பண்ண போறேன். என்ன? ஸ்டார்ட் டிரான்சாக்ஷனு. சரி, கிரீன்ல தானே. அப்டேட் பேங்க் அக்கௌண்ட் செட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் 1000 வேற ஐடி ஈக்குவல் டு 1. சரி, அதே காப்பி. ஒரு ரோ மாறி இருக்கு, அப்டேட் பண்ணிருக்கேன். இன்னும் கமிட் பண்ணல, நல்லா பாருங்க. டூ நாட் கமிட் எட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி 1ங்கிறது ரோ லாக் ஆகி இருக்குது, கமிட் பண்ற வரையும் ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா இது கமிட் கொடுக்கல, ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன், கமிட் நான் பண்ணல. இப்போ இந்த ஐடி 1ங்கிறது என்ன இருக்கு, லாக் ஆகி விட்டது. கமிட் பண்ணாத வரையும் அந்த லாக் ரிலீஸ் ஆகாது. இது கிளியர் தானே? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ப்ளூ விண்டோக்குள்ள இன்னொரு யூசர் ஆக்சஸ் பண்ணிருக்கோம்ல, செஷன் பி, அங்க போயிட்டு இந்த வேலையை பண்ண போறேன். நல்லா பாருங்க. அப்டேட் எதுவுமே வரல பாருங்க, தெரியுதா? அப்படியே இருக்குது பாருங்க. ஏன் போக மாட்டேது நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள? அந்த ஐடி 1 அங்க லாக் ஆயிருக்குது. எங்க? இங்க. இங்க நான் கமிட் கொடுக்குற வரையும் இங்க எதுவுமே நடக்காது. இருந்து இருந்து பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணி வெளியில வந்துட்டேன் பாருங்க, டைம் அவுட் ஆகி வந்துடும் பாருங்க. பார்த்துட்டே இருங்க. The query will hang and wait. ஏன்னா செஷன் ஏ இருக்குல்ல, நம்ம கதைப்படி அந்த கிரீன் விண்டோ வந்து லாக்க ஹோல்ட் பண்ணிருக்கு, பி வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப இது கமிட் ஆகுற வரையும் இதால எதுவும் பண்ண முடியாது. நின்று நின்று பார்த்துட்டு என்னால முடியலப்பா, டிரான்சாக்ஷன் டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வெளில ஓடியாந்துரும். பார்த்துட்டே இருங்க. இல்ல நான் இங்க போயிடுச்சு பாருங்க, ப்ளூ வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னால முடியலப்பா, ரொம்ப நேரம் காத்திருந்தேன், டைம் அவுட் போயிடுச்சு, எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளில ஓடியாந்துச்சு பாருங்க. நடக்கல பாருங்க. ஏன்னா இந்த செஷன் 1 இருக்குல்ல, இது வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு. இது சரி, இன்னும் கமிட் ஆகல. அதனால செஷன் 2 வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு டைம் அவுட் எக்ஸீடட், இந்த வேலையை திரும்பி பண்ணு அப்படின்னு சொல்லுது. திரும்பி பண்ணாலும் அதே தான் எரர் வரும். இங்க நீங்க கமிட் பண்ணாத வரை. இது கிளியர் தானே? அடுத்தது லாக் எப்படி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது தான். இதுல போய் இப்ப போய் பாத்தீங்கன்னா ஷோ இன்ஜின் என்னோட பி ஸ்டேட்டஸ்ல காமிக்கும் லாக். ரன் பண்றேன், நோட் பேடு. இல்ல இப்ப லாக் இந்த இருக்கு பாருங்க, 2 லாக் ஸ்ட்ரக்ஸ் இப்ப வருது பாருங்க. லாக் 2 லாக் இருக்குது, ஒரு ரோ லாக்ஸ்ல 2 லாக் ஸ்ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம், இந்த கொரி ஐடி இந்த சர்வர்ல இருந்து 2 லாக் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த லாக்க வைக்கணும் அப்படின்னா நான் கமிட் கொடுத்தேன்னா போயிடும். போச்சு பாருங்க. இப்ப நான் போயிட்டு இங்க நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, சரி எங்க இது ஓடிடும். இது இப்ப நான் இதை போய் ப்ளூ ஸ்கிரீன் இருக்குல்ல, இன்னொரு யூசரா வந்து லாகின் ஆயிருக்கோம்ல, அங்க போயிட்டு ரன் பண்றேன்னா இப்போ ஓடிச்சு பாருங்க, தெரியுதா? வெயிட் பண்ணி பார்த்து எரர் அடிச்சிச்சு. ஏன்னா ஒரு யூசர் வந்து கமிட்டே ஆகாம காக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அவர் வேலையை முடிக்காம. ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் போட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, கமிட்டே ஆகாம கிடந்துச்சு. அதனால அந்த டேபிள்ல உள்ள அந்த ஐடியை இதால நெருங்க முடியலை. இப்ப லாக் இருக்கான்னு எப்படி பாக்குறது? ஷோ இன்ஜின் என்னோட ஸ்டேட்டஸ், அதுல போயிட்டு டிரான்சாக்ஷன் ஆக்டிவ் செக்ஷன்ல லாக் ஸ்ட்ரக்ஸ், ரோ லாக்ஸ், லாக் வெயிட் இதை வச்சு நீங்க பார்க்கலாம். எப்படி லாக்கை ரிலீஸ் பண்ண? கமிட் ரன் பண்றது மூலமா. கமிட் செய்தவுடன் லாக் ரிலீஸ் ஆகும்.
இப்போ டேபிளை எப்படி லாக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் டேபிள்ஸ், டேபிள் நேம் ரைட். சரி, இப்போ பேங்க் அக்கௌண்ட்ங்கிற டேபிள நான் ரைட்டுக்காக லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்க செஷன் ஏ பச்சை லைன் பச்சை ஸ்கிரீன்ல, செஷன் பில போயிட்டு சரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன். என்ன பண்ணது பாருங்க, இங்க லாக் பண்ணிட்டேன் பேங்க் அக்கௌண்ட்ங்கிற டேபிள ரைட் பண்றதுக்காக. இன்னொரு செஷன்ல கனெக்ட் பண்ணி அதை ஃபெச் பண்றேன், செலக்ட் பண்றேன். காத்துட்டே இருக்கு பாருங்க, வெயிட் ஹேப்பன்ஸ். எப்ப இது ரிலீஸ் ஆகும்னா, நான் அன்லாக் டேபிள்ஸ் கொடுத்தா, எங்க போய் எங்க நான் லாக் பண்ணனேன் அங்க போய் அன்லாக் டேபிள்ஸ் கொடுத்தாதான் அது ரிலீஸ் ஆகும். இது சைட்லயே வச்சிருக்கேன். இங்க நான் அன்லாக் டேபிள்ஸ் பச்சைதுல டைப் பண்ற பாருங்க, அப்ப இங்க உட்காந்துரும் பாருங்க, அன்லாக் டேபிள்ஸ். இங்க வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இப்ப வருது பாருங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள. இப்படிதான் ஒரு டேபிள லாக் பண்றது. இப்ப பாருங்க, ஒரு 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 2-3 மினிட்ஸ் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். பேங்க் ஓகே. இப்ப எனக்கு அங்க புரியாம இது பண்ணோம்ல, இந்த இதான் ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் வேற ஐடி ஈக்குவல் டு ஃபார் அப்டேட்னு கொடுத்துட்டேன். இப்ப செலக்ட் பண்ணிருக்கேன், ஐடி 2ங்கிறத அப்டேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரோ லாக்டு ஈவன் வித்தவுட் அப்டேட். அப்டேட்டே பண்ணாம லாக் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பாருங்க, சொல்லியிருக்கேன் ஃபார் அப்டேட்னு, ஆனா அப்டேட் எல்லாம் பண்ணல. யார ஐடி 2. இப்ப செஷன் பில போய் இந்த ரோவை நான் அப்டேட் பண்றேன். நம்ம கொஞ்சம் அங்க புரியாம இது பண்ணோம்ல, இந்த இதான் அது. இந்த இருக்குல்ல, இதுதான் அது. இந்த ஃபார் அப்டேட் எடுக்கிறீங்கன்னா, நீங்க எதுல இருக்கீங்களோ அங்க மட்டும் தான், வேற எங்கேயுமே மாடிஃபை பண்ண முடியாது. இந்த வேர்டிங்ஸை மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, இங்க நான் வந்து ஃபார் அப்டேட் கொடுத்துட்டோம்னா, இன்னொரு செஷன்ல போயிட்டு என்னால அப்டேட் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இங்க போயிட்டு நான் சரி இதே செஷன்ல ரன் பண்ணிட்டேன். இங்க வந்து ரன் பண்ணணும். ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன், பில அப்டேட் பண்றேன், ஆகல பாருங்க. இந்த இந்த அப்டேட் இருக்குல்ல, இதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த வேர்டிங்ஸை மாத்தணும். இல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் அங்க ஒண்ணு போட்டுறேன், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு அந்த வேர்டிங்ஸ். இந்த இருக்குல்ல, இந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க ஒண்ணு போட்டேன். நான் வேர்டிங்ஸை மாத்தி தர்றேன். எந்த லாகின்ல நீங்க லாகின் பண்ணி இந்த ஃபார் அப்டேட் கொடுத்துறீங்களோ அதால மட்டும்தான் மாடிஃபை பண்ணலாம். நீங்க வேற லாகின் வழியா வந்து ஏதோ அப்டேட் பண்றீங்கன்னா விடாது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் செஷன் ஏ வழியா ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்து ஃபார் அப்டேட் கொடுத்து ஒரு வியூ தான் பண்ணி பாக்குறேன். ஆனா அப்டேட்டே பண்ணாம ரோ லாக் ஆகி கிடக்கு, எந்த ஐடி 2ங்கிற ரோ. செஷன் பி இன்னொரு யூசர்ல லாகின் பண்ணி நான் என்ன பண்றேன், அதே ஐடி 2வை பேலன்ஸ் அப்டேட் பண்ண பாக்குறேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எக்ஸீட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து பின் வாங்கிரும். முடியலப்பா, காத்திருந்து காத்திருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸீட் ஆகி கம் அவுட். இதுதான் ஹவு டு கம் அவுட் ஆஃப் லாக். இந்த லாக்ல இருந்து எப்படி நீங்க வருவீங்க அப்படின்னா, செலக்ட் ஃபார் அப்டேட்னா அந்த ரோ லாக் பண்ணிரும்.
இந்த வேலை முடியிற வரையுமே 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாம் ஒரு 2-3 மினிட்ஸ்ல. செலக்ட் ஃபார் அப்டேட் லாக்க ரோவை லாக் பண்ணுது. அந்த எது வரையும் அந்த லாக் ஸ்டே இருக்கும்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரையும். இப்ப செஷன் பில போய் அப்டேட் பண்றோம்ல, அது காத்திருந்து வெயிட் அண்ட் டைம் அவுட் எக்ஸீடட் எரர் கம். இப்ப மெத்தட் 1 பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அண்ட் சேஃப் கமிட்னா, கமிட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க போய் லாக் ரிலீஸ் ஆயிரும். செஷன் பி அழகா அப்டேட் பண்ணலாம். இப்ப இங்க போயிட்டு நான் கமிட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இங்க போயிட்டு நான் அப்டேட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதே ஐடி 2 இந்த ஐடி இருக்குல்ல, அப்டேட் ஆயிரும். ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அந்த லாக், அப்டேட் லாக். எதன் மூலமா? கமிட் ரன் பண்றது மூலமா. லாக் ரிலீஸ் எங்க? செஷன் ஏல நம்ம கதைப்படி கிரீன்ல. செஷன் பி அப்டேட் ரன்ஸ் இமிடியட்லி. கமிட் கொடுத்துட்டீங்கன்னா சேஃபா வெளில வந்துடும். அதே மாதிரி ரோல் பேக் அங்க போய் கொடுத்தீங்கன்னா அப்பயும் லாக் ரிலீஸ் ஆகும். ஆனா அந்த நீங்க என்ன பண்ணீங்களோ அதுவும் கேன்சல் ஆயிரும். நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபார் அப்டேட் தான் போட்டோம், அதனால எந்த சேஞ்சஸ் இருக்காது. ரோல் பேக்ங்கிறது என்ன அப்படின்னா பேக் டு ஓல்டு ஸ்டேட். இதுல எப்படியெல்லாம் ரிலீஸ் ஆவாங்கன்னா ஒரு சில பேர் கில் பண்ணுவாங்க அந்த ஐடியை. இதை நம்ம அதுக்கு முன்னால பாத்துருக்கோமான்னு தெரியல. ஸோ ஃபுல் ப்ராசஸ் லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுதுல என்னென்ன செஷன் ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். பாருங்க, இதுல போயிட்டு இவர் தான் பிரச்சனை பண்றாரா, லாக் ஏற்படுத்தியிருக்காரா, போக மாட்டாரா அப்படின்னா கில் 12 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணிட்டீங்கன்னா அவர் காணா போயிருவாரு. கொல்றோம் அவரை இது ரன் பண்ணிட்டீங்கன்னா. இப்படியும் பண்ணலாம். அதை யூஸ்வலா அதுக்கு முன்னால இந்த ரோல் பேக் கமிட் கொடுத்தோம்னா அதான் சேஃப் மெத்தடு. இது ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனை பண்ணும். லாக் மே ரிமைன் அன்டில் டைம் அவுட் டேஞ்சர். இப்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஃபுல் ப்ராசஸ்ல போயிட்டு எந்த ஸ்டேட் வெயிட்டிங் ஃபார் ரோ லாக்ன்னு இருக்கும் இருக்குல்ல ஸ்டேட், இங்க வெயிட்டிங் ஃபார் ரோ லாக் அப்படின்னு இருக்கிறதுல ஒரு த்ரெட் ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்க கிளிக் இது பண்ணணும். இந்த இருக்குல்ல த்ரெட் ஐடி, இதான் த்ரெட் ஐடி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஐடின்னு, அதை நீங்க கில் பண்ணணும். கில் த்ரெட் ஐடி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உடனே ரிலீஸ் ஆயிரும், ரோல் பேக் ஆயிரும். ஆக்சுவலா இது வந்து எமர்ஜென்சி டூல் தான் அது கில்லுங்கிறது. போயிடுச்சா அப்படின்னு பாக்குறது இங்க போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஷோ இன்ஜின் இன்னோடிபி ஸ்டேட்டஸ். இங்க போயிட்டு நீங்க பார்க்கலாம். போயிடுச்சு பாருங்க, லாக்கேல பாருங்க 000 காமிச்சிச்சுல லாக் வந்தப்ப. கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபார் அப்டேட்ங்கிறது நாட் ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லி கிடையாது. செலக்ட்னு வார்த்தை வந்தாலும் அது ரீட் ஒன்லி கிடையாது. ஏன்னா அது அப்டேட்னு ஃபார் அப்டேட்னு சொல்லி லாக் பண்ணி விட்டுறோம். நீங்க கமிட் பண்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா யூனிவென்டடி லாக், அதுல லாக் விழுந்துரும். இது ரியல் வேர்ல்டுல என்ன மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெபிட், கிரெடிட், லாக் ப்ரிவென்ட்ஸ் டபுள் ஸ்பெண்டிங். இதெல்லாம் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல இந்த டிரான்சாக்ஷன் லாக் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆன்லைன்ல சினிமா டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், பஸ் டிக்கெட்டா புக் பண்றதா இருக்கட்டும், இதுக்கும் இதை யூஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் லாக் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. வெப்சைட்ல 1 சீட்னா ஒரு யூசர் தான். ஓவரா புக் பண்ணாம இருக்கிறதுக்கு ரோலாக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வென்ட்ரி அப்டேட் பண்றது, உங்களோட அப்டேட் வந்து குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றப்பையோ, இல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு தப்பா காமிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த டிரான்சாக்ஷனையும் லாக் எக்ஸாம்பிளையும் யூஸ் பண்ணுவாங்க. கமிட் லேட் ஆயிடுச்சுன்னா யூசர் வெயிட் ஆகிட்டே இருந்தாருல, இன்னொரு செஷன்ல நம்ம ப்ளூ செஷன்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்ல, டைம் அவுட் ஆச்சு பாருங்க. ரோல் பேக் லேட் ஆயிடுச்சுன்னா டிபிஐயும் வெயிட்டா இருக்கணும். கமிட்டே இல்லைன்னு வச்சுங்களேன் லாக் இருந்துகிட்டே இருக்கும். கமிட் இல்லை அப்படின்னா லாக் ரிலீஸ் ஆகாது. நான் இது உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சு விடுறேன் இந்த சென்டென்ஸை. இந்த ஸ்கிரீன்ஷாட் ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு யூசர், இது ஒரு யூசர் கிரீனு.
வெட்டரன் சார் அபிஷேக் லேட்டா ஜாயின் ஆகிங்களா? நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, லாஸ்ட் கிளாஸ் வந்து ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். அது பத்தின கொஸ்டின்ஸ் பார்த்தோம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷனும் லாக்ஸும் பார்த்தோம். டிரான்சாக்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது, லாக் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, அது என்ன மாதிரி லாக்ஸ் வந்து எப்படி நம்மளை வந்து பயன்பாட்டில் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஷோ இன்ஜின் இன்னோட ஸ்டேட்டஸ் மூலமா. அப்புறம் 2 கதை, ஐஸ்கிரீம் ஷாப்பும் இன்னொன்று வந்து லைப்ரரி கதையும். அது கோத்ரூ பண்ணிக்கோங்க நோட்ஸ்ல. இதுல ஹோம்ஒர்க் இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சு ஃபண்ட் 2 அக்கௌண்ட்டுக்கு மாத்துறீங்க, அது மாதிரி ஒரு இது. ஒரு ரோல் பேக் யூஸ் பண்ணி சேஞ்சஸை நடக்காம பண்றீங்க, கமிட் கொடுத்து சேஞ்சஸை நடக்க வைக்கிறீங்க. ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸ், அந்த எம்ப்ளாயி டேபிள்ல ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸ் வர்ற மாதிரி டெஸ்ட் பண்றீங்க. இதான் ஹோம்ஒர்க்கு. இது வந்து லாக்கை ஏற்படுத்துறதுக்காக, ஹவு டு ஜெனரேட் லாக் இன் MySQL ஃப்ரம் ஸ்கிராச். ஒரு டேட்டாபேஸ், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி டேட்டா இன்செர்ட் பண்ணி ஒரு செஷன் வழியா இந்த வேலையை பண்றேன், இன்னொரு செஷன் வழியா இந்த வேலையை பண்றேன். இந்த வேலை கமிட் ஆகாத வரையோ இல்ல ரோல் பேக் ஆகாத வரையோ இந்த வேலை காத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். லாக் எப்படிங்கிறதையும் பார்த்தோம், எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க லாக்கை ரிலீஸ் பண்றது ஒண்ணு கமிட் பண்ணணும் இல்ல ரோல் பேக் பண்ணணும். கமிட் பண்ணா சேஞ்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கும், ரோல் பேக் பண்ணா கேன்சல் ஆயிரும் நீங்க என்ன செஞ்சீங்களோ. ஒரு டேபிள ஸ்பெசிஃபிக்கா எப்படி ரைட்டுக்காக லாக் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி முறையில. அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும், செலக்ட் பண்ணீங்கன்னாலும் வேற யூசர்ல வந்து செலக்ட் ஆகாது, அலோவ் பண்ணாது. ஏன்னா அது லாக்ல இருக்கு ரைட் பண்றதுக்காக. ஏன்னா ரைட் பண்ணிட்டு இருக்குது, அப்ப போய் நீங்க பாத்தீங்கன்னா தப்பான டேட்டா தானே வரும். அப்ப நீங்க இது அன்லாக்னு ரிலீஸ் பண்ணாத வரையும் இங்கு உங்களால படிக்க முடியாது. காத்திருந்து டைம் அவுட் எக்ஸீட் ஆயிரும். எக்ஸ்பிளிசிட்டா எப்படி ஒரு ஃபார் அப்டேட்டா லாக் பண்ணிட்டு அப்டேட் பண்ண பாக்குறேன் இன்னொரு யூசர் வழியா, அதுவும் வெயிட்ல தான் இருக்கும். இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்னா, ஒண்ணு கமிட் ரன் பண்றது மூலமா, இல்ல ரோல் பேக் ரன் பண்றது மூலமா, இல்ல அப்படின்னா கில் யூஸ் பண்ணி எந்த ஐடி இந்த வேலையை பண்ணதோ அதை கில் பண்றது மூலமா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இதை மறந்துடுவேன். இதை நான் கொஞ்சம் சென்டென்ஸ் மட்டும் மாத்தி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வரேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டது ஓரளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அந்த சென்டென்ஸ்ல மாத்தி நினைச்சு வரேன். ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் வெட்னஸ்டே பேக்கப் ரெக்கவரி பார்க்க போறோம். அப்ஸ்கில் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிருங்க. எப்படின்னா, நீங்க நல்லா கத்துக்கிட்ட மாதிரியும், நிறைய எஃபோர்ட் போட்டு படிச்சு ரொம்ப சிறப்பா உங்களை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், நல்ல வேலை கிடைச்ச மாதிரியும், நல்ல சம்பளம் கிடைச்ச மாதிரியும் காட்சிப்படுத்தி பாருங்க, விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. விசுவலைசேஷன் எப்படி பண்றது தெரியலன்னா யூடியூப்ல போயிட்டு விசுவலைசேஷன் ஹவு டு டூ விசுவலைசேஷன் தேடுங்க, கண்டிப்பா இருக்கும். ஒரு ஷார்ட்டா 2 மினிட்ஸ் 1 மினிட்டுக்குள்ள பண்ணுங்க. கீப் அப் ஸ்கில்லிங். நேற்று தெரிஞ்சதோட இன்னைக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்ச மாதிரி கத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு எரர் பண்றீங்களோ சந்தோஷப்படுங்க. எரர் பண்ணதான் நம்ம நல்லா கத்துக்குவோம். எல்லாமே ஞாபகமும் இருக்காது. நம்ம திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டேஷன் பண்ணும் பொழுதுதான் நிறைய இது நம்மளுக்கு புரியும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. We will see next class on coming Wednesday. I hope I delivered my best. Thanks everyone. Thank you, Anna. Thank you.